உற்சவம் முடிந்ததும் என் அகத்திற்கு வந்து அமுது செய்துவிட்டு செல்வீர்கள். இம்முறை அது நடக்காதோ என்று வருந்திக் கொண்டிருந்தேன். அதை போக்கத்தான் ஆதிகேசவன் என் அகம் தேடி வந்து விட்டான். தயவு செய்து அனைவரும் உள்ளே வாருங்கள். சோமயாஜி, பொருள் கொடுத்து பலர் பகவானை அவனது அர்ச்சாரூபத்தை தங்கள் இல்லத்திற்கு எழுந்தருளச் செய்வார்கள். ஆனால் இங்கே நீங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற பொருள்பட தாரையாய் மழை பொழிய வைத்து தானாகவே இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறார் பெருமாள். அவரின் திருவுளத்தை சந்தேகமற காட்டிவிட்டார். உண்மையான பக்தனை ஒரு நாளும் கைவிடேன் என்று எப்படி சொல்லிவிட்டார் பாருங்கள். நான் தான் இப்பேற்பட்ட ஒரு வைணவ சிரேஷ்டன் தண்டிக்கப்படுவதை பார்த்து கொண்டு ஒரு வாயில்லா பூச்சியாய் கையால் ஆகாதவனாய் நின்று கொண்டிருந்து விட்டேன். இல்லை பட்டரே, அப்படி நினைக்காதீர்கள். அன்று உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்தீர்கள். உங்கள் முயற்சிக்கும் பலன் இருக்கத்தானே செய்தது. பார்த்தீர்களா, தண்டித்து விட்டோம் என்று மார்த்தட்டிக் கொண்டிருந்தீர்களே. இப்பொழுது கூட இவர் வீட்டின் முன்பு உற்சவர் நிற்க கூடாது என்று முடிந்த மட்டிலும் முயற்சி செய்து பார்த்தீர்களே, என்ன ஆயிற்று? நடந்ததா? இப்பொழுதாவது நாம் கொடுத்த தீர்ப்பு தவறானது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமாள் நிச்சயம் இந்த தீர்ப்பை விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் ஒரு குழந்தை. அவன் மனம் யோசித்ததை வளர்ந்த உங்களால் ஏன் யோசிக்க முடியவில்லை? பெருமாளை சேவிக்கும் பெரும் பேற்றை அந்த சிறுவனும் பெற வேண்டும் என்று ராமானுஜன் நினைத்தது எத்தனை உயரிய பண்பு! அந்த பண்புக்கு பரிசாக நாம் தண்டனை அல்லவா கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் இது! உண்மைதான், நானும் கூட வேதனைப்படுகிறேன். ஊர்க்கட்டுப்பாடு என்ற அந்த ஒரே சொல்தான் அன்று என் மனசாட்சிப்படி என்னை நடக்க விடாமல் செய்து விட்டது. நாவை கட்டி போட்டு விட்டது. சுவாமி தலைவரே, இவ்வளவு நடந்த பிறகும் கூட இந்த தீர்ப்பை மாற்றாவிட்டால் நாம் மனித பிறவைகளே இல்லை. உண்மைதான் சோமயாஜி, எங்கள் தீர்ப்பினால் உங்களை நாங்கள் மிகவும் புண்படுத்தி விட்டோம். தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். அவசியமே இல்லை. நீங்கள் அன்றிருந்த உங்கள் நிலையை கூறிய பிறகும் உங்களை தவறாக நினைப்பேனா?